Yes. என்னன்னு தெரியல. Gadgets are very, very difficult to manage. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி, வந்துருச்சுங்க மாதாஜி. இருக்கு பட் அந்த என்னோட ஐபோனுக்கு வந்து அந்த ஜிமெயில் ஆக்சஸ் ஓபன் பண்ணா யூ டோன்ட் ஹாவ் அ ஆக்சஸ்னு வருது. ஏன்னு தெரியலையே. அந்த பெர்மிஷன் சீக் பண்ணும்ல ஒண்ணு. I don't know why. இவன் யூடியூப்ல வரல மாதாஜி. யூடியூப் போய் பார்த்தேன், வரல. யூடியூப்ல வரலையா? வந்திருக்கு இப்ப ஓபன் பண்ணி பார்த்தேன் மாதாஜி. இப்ப பாருங்க, லைவ் வந்துருச்சு. மாதாஜி வந்துருச்சுங்க மாதாஜி, யூடியூப்ல லைவ் வந்திருக்கு. இப்பதான் வருதுங்க மாதாஜி. வந்துருச்சு. Yeah. ஸோ நம்ம துஷ்கிருதினா அப்படிங்கறத பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த பேரை பார்த்தோம். அடுத்தது இதையும் நம்ம ரீட் பண்ணோம், பட் டிஸ்கஸ் பண்ணல. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகம் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் இட். ஜட சக்தி பரமபுருஷரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கேற்ப நிழல் அசைவது போல் அது அசைகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியது. தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷனின் திட்டத்தை அவனால் அறிய முடியாது. பௌதிக நிலையிலிருந்து பார்த்தால் ஹிரண்யகசிபுவும் ராவணனும் மிக கற்றிருந்த விஞ்ஞானிகளாக, தத்துவவாதிகளாக, மன்னர்களாக, கல்வியர்களாக தோன்றுவர். இருப்பினும் அவர்கள் திட்டங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதைப் போல ரஜோ தம குணங்களில் மாயையில் இருக்கும் சனாதிகன திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இத்தகைய துஷ்கிருதினர்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். ஸ்ரீமதி ஜெயபதுகா சுவாமி நிதினமே நம ஆச்சாரிய பதய நிதாய் கிருபா பிரதேனி கருகத தாமதய நகர கிராமதின விஷ்ணு பதய கிருஷ்ண பிரசாய் பூத்தலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशायति देशधरिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இந்த பௌதீக இயற்கை எப்படி செயல்படுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலதான் எல்லா பிரச்சனையுமே நடந்துட்டு இருக்குது. நம் கண் முன்னாடி தெரியிற அந்த கிராஸ் ஃபங்க்ஷனிங் அதை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அதையும் நம்ம முழுமையா பாக்குறது இல்ல. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்ப நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டு நாம யாராவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்றதுக்கு ஏதாவது நாம ஒர்க் பண்றோமா? ஜஸ்ட் சாப்பிடுறோம், அடுத்த வேலை பாக்குறோம். நாம மறந்து போயிரும் நம்ம சாப்பிட்டது. யார் அதை ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹூ இஸ் டூயிங் தட்? உள்ள ஏதோ ஆர்கன் பண்ணுது, அது எதுக்கு பண்ணணும்? ஏன் அந்த ஆர்கன் டைஜஸ்ட் பண்ணணும்? எதுக்கு இதெல்லாம் நடக்குது? இதை நம்ம யோசிக்கணும். we should think about that. எப்படி இது நடக்குது? உள்ள யாரோ ஒரு பர்சன் அந்த டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? someone is ordering for things. இல்லைன்னா எப்படி கரெக்டா எப்படி வெளியில சூரியன் சந்திரன் வர மாதிரி ஃபுட்டு போனோன்னையும் சலைவா எப்படி செக்ரீட் ஆகும், அதுல எப்படி என்சைம் செக்ரீட் ஆகும், அது ஈசோஃபேகஸ் வழியா போய் அந்த போற வழியில இருக்கிற அந்த பாதை எப்படி அந்த நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டமக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ரெகுலர் போய் சல்லுன்னு டியூப்ல தண்ணி இறங்குற மாதிரி இறங்குமா? அப்படியா இறங்குது? இஸ் இட் தட் டியூப்ல நீங்க உயரமா டியூப்ல தண்ணி விட்டீங்கன்னா ஜல்ல இப்படி போகுது? அப்படியா போகுது நம்மளுடைய
ஈசோஃபேகல் மூவ்மெண்ட், அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அந்த வயிறுக்குள்ள பாத்தீங்கன்னாலும் will be contraction relaxation மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வரும். படிச்சிருப்பீங்க இல்லையா எல்லாருமே? will be different. எஸ் மாதாஜி. சும்மா ஒரு அப்படியே வேவி தண்ணி மாதிரி மோஷன் மாதிரி. அப்படியே சும்மா டியூப் மாதிரி அனுப்பிச்சுட்ற முடியாது. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எப்படி வந்து கரெக்டா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகுது அந்த இடத்துல? எப்படி வந்து pancreatic என்சைம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கரெக்டா செக்ரீட் ஆகுது? அது தப்பா செக்ரீட் ஆனாதான் நிறைய டிசீசஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்தமா அவங்கவுங்க பேங்க்ரியாட்டிக் ஜூஸே அவங்கவுங்க இன்டெஸ்டைன் ஸ்டமக்கை வந்து டேமேஜ் பண்றது வந்து நிறைய பேர் இமீடியட்டா செத்துடுறாங்க. ஏன்னா அது அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா இருக்குமாமா, அரிச்சிருமாமா உள்ள இல்ல. யாரு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அதெல்லாம் பண்றா? எப்படி வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் மூணும் கரெக்டா டைஜஸ்ட் பண்ணி அந்தந்த ஆர்கனுக்கு போய் சேர்ந்துக்குது? எப்படி அதெல்லாம் நடக்குது? எப்படி அது வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் அந்த என்ன நம்ம சாப்பிடுறோமோ அதுல இருக்கிற சத்து எல்லாம் உறிஞ்சு ஒவ்வொரு லேயர்லயும் உறிஞ்சு 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 எடுத்து சக்கையை மட்டும் எப்படி வெளியில தள்ளுறாங்க? எப்படி வந்து அந்த டீஃபிகேஷன் நடக்குது? எப்படி நமக்கு கரெக்டா இண்டிகேஷன் வருது? நம்ம எதையாவது யோசிச்சிருக்கோமா? உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். எதையாவது யோசிக்கிறோமா? எப்படி இதெல்லாம் நடக்குது? எதுவுமே நமக்கு தெரியாது. டாக்டரா இருக்கும்போது நம்ம அது படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் அந்த இன்டர்னல் மெக்கானிசம் நமக்கு வந்து அட்லீஸ்ட் புரிய வருது. ஆனா புரிய வந்தாலும் என்ன அதுல ப்ராப்ளம்னா, none of the doctors is is ready to think how this is happening. ஈவன் நானும் டென்டல் படிச்சுட்டு வரும்பொழுது கூட ஈவன் ஒரு சிங்கிள் டூத்துக்குள்ள அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. we have 5 years to study about toothனா அப்ப யோசிச்சு பாருங்க. 5 plus 3 years plus ஸ்பெஷாலிட்டி பண்ணா 10 years கூட படிக்கலாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணா. என்ன இருக்கு? ஒரே ஒரு பல்லு பார்த்தா வெள்ளையா வெளியில தெரியுது. அதுல எதுக்கு இவ்வளோ இருக்கு? அது ஒவ்வொன்றிலயும் அவ்வளோ ஃபங்க்ஷன். ஸோ வி ஸ்டடி இன் டீடைல். படிச்சு எக்ஸாம் எழுதுறப்ப அழுகுறோம். ஐயோ இந்த புக்கு முடிக்கவே முடியல, இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இவ்வளோ விஷயம் ஒரு பல்லுல இருக்கு, ஒரு பல்ல பத்தின ஒரு படிப்புல இருக்கு. அப்ப அந்த பல்ல வந்து யார் டிசைன் பண்ண? யார் அதெல்லாம் ஃபங்க்ஷன் உள்ள வந்து ரெகுலரா நம்ம வந்து கிரைண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப இதா இருந்தா பல்லு உடைஞ்சிராம இருக்கிறதுக்காக உள்ள அவ்வளோ மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. நம்ம கரும்பெல்லாம் கடிக்கிறோம், பல்லு வெளியில வந்துடலையே. அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அவ்வளோ படிக்கிறோம் நாங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுமே, கண் எடுத்துக்கங்க, கண்ணுக்கு அவ்வளோ வெளியில இருந்து லைட்டு உள்ள போறதுக்கு அதுக்கு வந்து டிரான்ஸ்பேரண்டா ஒரு ஸ்கிரீன், ஸ்க்ளீரா, கார்னியா, அது உள்ள அந்த ரேஸ் வந்து கண்ட்ரோல்டா போறதுக்கு வந்து ஐரிஸ், ரொம்ப அதிகமான வெளிச்சம் வந்தா சுருக்கிக்கிற மாதிரி ஐரிஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள அது போய் அந்த விழி திரை வந்து ரெட்டினா, அந்த விழி திரையில போய் இமேஜ் ஃபார்ம் பண்றது. இம்மீடியட்டா அதுக்கு வந்து ஒரு ஆப்டிக் நர்வ் மூலம் அது மேல போய் பிரெயின்ல போய் அந்த இமேஜ் நம்மளுக்கு ரீட் பண்ணி கொடுக்கறது. அந்த இமேஜ் கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு அப்படின்னா தான் கண்ணாடி போட்டு அதுக்கு அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டு கரெக்டா அந்த ரெட்டினால உள்ள வைக்கிறது. இந்த மாதிரி அந்த மெக்கானிக்கலா எல்லாருமே தான் ஸ்பெக்ஸ் எப்படி போடுறது, நாங்க அந்த கிளிப்பு போடுறது, ஆர்டிபிஷியல் ரீப்ளேஸ் பண்ணி இதெல்லாம் பண்றோம், பண்ணி ஏர்ன் பண்றோம். பட் லிட்டில் டு த டாக்டர்ஸ் ஆர் எனி ஒன் அனலைசிங் திஸ், எப்படிங்க இதெல்லாம் நடக்குதுன்னு கேள்வி கேட்டா இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். அத படிச்சு அந்த படிச்சதை வச்சு நீ ரீப்ளேஸ் பண்ற உனக்கு இவ்வளவு பெருமை இருந்ததுன்னா அதை கிரியேட் பண்ணவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. Why don't we think about that? Why don't we think the person beyond Prakriti, the person beyond material nature? ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நாம அதை ஆர்டிபிஷியலா ஒரே ஒரு டிராயிங் அழகா வரைஞ்சா எத்தனை பேர்ட்ட காமிச்சு பீத்திக்கிறோம் நம்ம. எப்படி வரைஞ்சிருக்காங்க பாரு, எப்படி பண்றாங்க பாரு, எப்படி 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 இதெல்லாம் எப்படி? இதுக்கெல்லாம் பேச இன்னொருத்தர் கண்ணு முன்னாடி உலகத்தை படைச்சு காமிச்சிருக்காரு. அவரை யோசிக்கிறது கிடையாது, அவரை உள்ளுக்குள்ளேயே கொண்டுட்டு வர்றது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாது, அதனால சேஃப். So atheism starts here, right from pre-KG. Teach your children. தண்ணி குடிக்கிறியா, அந்த டேஸ்ட், God is the taste. சாப்பாடு சாப்பிடுறியா, அந்த சாப்பாடு வர அந்த மண்ணு விளையிற மண்ணு, that is God. நீ சன்லைட் பாக்குறியா, சன்லைட் இஸ் காட்ஸ் எனர்ஜி. மூன்லைட் பாக்குறியா, மூன் இஸ் காட்ஸ் எனர்ஜி.
குழந்தைக்கு பிறந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தா, is there any scope for the child to miss God there? Is there any scope to miss God there? No, Mataji. No, Mataji. No, They're sleeping. There is no scope at all. சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தோம். நம்ம அப்படிதான் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி பாரு, பகவத்கீதையில சொல்லியிருக்காரு பாரு, நான் தான் நீரின் சுவை, நிலத்தின் நறுமணம், ஆகாயத்தின் ஒளி, நெருப்பின் சூடு, எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு திறமசாலியா இருந்தாங்கன்னா, உனக்கு கிருஷ்ணா பாரு, உங்ககிட்ட எப்படி அதிகமா இருக்காரு, எங்கிட்ட அந்த இல்ல, உங்ககிட்ட அதிகமா இருக்காரு பாரு. Why don't we teach our children? What is stopping us from teaching our children? What is stopping the doctors to accept there is a person beyond them? நீ பேஸ் மேக்கர் வைக்கிறோம், ஆர்டிபிஷியல் ரீப்ளேஸ் பண்றோம், எல்லாத்தையுமே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். என்ன? What is that we are doing? Someone has already created that organ with all the mechanism. அதை நம்ம சிமுலேட் பண்ணாலே நமக்கு அவ்வளோ பெருமை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேர் வாங்கிக்கிறோம். பட் why do we always forget the person who created this? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு ஐரனிக்கலா இருக்குது இது. When we do something, we take so much of good name in that. Name, fame, glory. But when it's naturally given to us, we don't respect him. கேள்வியே கேட்கறதில்ல, எனக்கு எப்படி இது கிடைக்குது, எனக்கு எப்படி பணம் வருது, நான் எப்படி என்னால இப்படி என்ஜாய் பண்ண முடியுது, யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. We don't think even about this. எல்லாம் take it for granted, take it for granted, take it for granted. அதனாலதான் அடி பட்டு பட்டுன்னு உழுகுது, எல்லாத்தோடைய கண்ணமா அற வாங்குறோம் எல்லாரும். எதனால அடி விழுது? We're taking things for granted. இந்த பௌதிக உலகம் எப்படி செயல்படுதுன்னு ஒருத்தராவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அதுக்கு பின்னாடி பகவான் இருக்காரு அப்படிங்கிறது. Godless projection, பிரபுபாத் சொல்றாரு, godless projection is material world. அதுக்கு பின்னாடி காட பாக்கணும்னா பகவத்கீதை படிச்சாதான் பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படி காட பாக்குறது? How can we see God beyond this projection? We should read the Bhagavad Gita. So when we start seeing God behind this, then is there any possibility to not to surrender him? நம்ம பியூன் நமக்கு 1ஆம் தேதியான சம்பளம் கொடுக்கிறாரு. ஆனா மேல இருக்கிற கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க நிறுத்திட்டா பியூன் எங்கிருந்து கொடுப்பான்? நம்ம பியூனை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு அவர்கிட்டதான் அவர் கொடுத்துருவாருன்னு தைரியமா இருக்கும். when someone stops from there, how will you get the salary? அப்ப is it not intelligence to approach the person beyond the peon? அதுதான் பக்தி. Bhakti is only that we are approaching a person beyond the godless projection here. We are approaching God. இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம சிம்பிள் அறிவை யூஸ் பண்ணா போதும். எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்களே பகவானே, இன்னைக்கு என்னால 3 வேளை சாப்பிட முடியுது, நடந்து போக முடியுது. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில பெட்டு விட்டு எந்திரிக்கும் போது கை கால் வராம இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு எந்திரிச்சு குளிச்சு இப்படி பகவத்கீதை கேட்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் கேட்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிட முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு காய்ச்சலால உடம்புக்கு இதாகி கிடக்குறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுல அத்தனை பேர்லயும் நான் இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறேன், பகவத்கீதை கேட்கறேனே. Is it not a mercy? Is it not a mercy beyond this, behind this? அந்த mercyலயும் we are asking for more and more and more demand. மிரட்டுறது பகவான. நான் இவ்வளவு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி நீங்க இப்படி நடத்தலாம், நீங்க எப்படி எனக்கு இது கொடுக்கலாம், நீங்க எப்படி அப்படி பண்ணலாம். See how mean we are, how mean we are. நான் ஒண்ணுமே பண்றதில்ல மாதாஜி, நான் அப்படிலாம் இல்ல மாதாஜி, வாய் தான் சொல்லுது. How much we are exploiting the nature is exploiting the Lord. How much we are exploiting everyone. Should think about all these things.
இதையெல்லாம் நல்லா யோசிக்கணும். என்ன நடந்துட்டு இருக்கு என்னை சுத்தி? வாட் ஆம் ஐ டூயிங்? த பாயிண்ட் இஸ், கண்ணு முன்னாடி பாக்குறது. இப்ப யாராவது நீங்க ஈரோட்ல இருந்து சென்னை போறீங்க. எப்படி வந்தீங்கன்னா, தானா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சிரிச்சிட மாட்டாங்களா? நான் இந்த பஸ் புடிச்சு வந்தேன், ட்ரெயினை புடிச்சு வந்தேன், ஏதோ புடிச்சு வந்தோம். ஆனா பகவான் எது பண்ணா மட்டும் தானா நடந்துடுறது. நமக்கு எல்லாம் தானா நடந்துரும். நாம அது பண்ணா மட்டும் அது பெருசு. பகவான் கொடுக்கறது எதுவுமே பெருசு கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் டே கொடுத்திருக்காரு நமக்கு. 2024 February 28. டெய்லி காலையில் எந்திரிச்சுனே நமக்கு ஒரு டே கொடுக்கறாரு. இது எவ்வளவு பெரிய வரும். அதுல வேற மிரட்டல் வேற. எப்படி எனக்கு இந்த டே இப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம். ஆல் காட்லெஸ் சிவிலைசேஷன். கடவுள் இல்லாமல் வளர சிவிலைசேஷன் இப்படிதான் இருக்கும். கடவுள் இல்லாமல் வர என்ஜாய்மெண்ட் இஸ் ஹாரிபிள். Say you very frankly, we were doing this before coming here, but it's very horrible. Literally exploiting someone else energy. இன்னொருத்தருடைய சொத்தை அனுபவிச்சுட்டு நான் ஒழுக்கமா வாழ்றேன், டிமாண்ட் வேற பண்றது. ஒரு செஷன்ல ஒரு பிரபு சொன்னாரு, we cannot demand justice in mercy அப்படின்னாரு. நான் அதை அப்படி எதிர்த்தேன். நான் I said it is very heavy for me. நீங்க சொன்ன வேர்டு. He said okay, take your time. I said it's very difficult for me to digest. He said take your time for digestion, but you have to digest. உண்மையிலேயே இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடக்கிற மெர்சி தான். இதுல எங்க போய் ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்றது? நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்றோம். அது எப்படி இவங்க அப்படி பண்ணலாம், அவங்க எப்படி இப்படி பண்ணலாம், எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம்? ஆல்ரெடி வண்டியே மெர்சியில் ஓடிட்டு இருக்குது. Now I understand why that word is said. We cannot demand. எப்படி இவங்க அதை எனக்கு பண்ணலாம், எப்படி அவங்க எனக்கு கொடுக்காம இருக்கலாம், எப்படி எங்க அப்பா எனக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம்? இதெல்லாம் பௌதிகமா ஜஸ்டிஸ். அப்பா சொத்து பையனுக்கு தான் வரணும், இதெல்லாம் பௌதிக லா. கிருஷ்ணாவோட லாவை எவனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பாவோட சொத்து ₹1 கூட வரக்கூடாது கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டாருன்னா, நீங்க எத்தனை கோர்ட் ஏறி இறங்கினாலும் வராது, எத்தனை ஜட்ஜ் போய் பாத்தீங்கன்னாலும் வராது. Is it not true? Your justice can be here only. அது எப்படி வராம போலாம்? இது நியாயமா, அது நியாயமா? இதெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம கர்ம வினைப்படி நமக்கு வரக்கூடாதுன்னா வராது. நீங்க உருண்டாலும் பிறண்டாலும் சுப்ரீம் கோர்ட் போனீங்கனாலும் வராது, அதுக்கு மேல ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கனாலும் வராது. People are not seeing the law beyond this law. அது எப்படி அப்படி நடக்கலாம்? இப்படிதானே வரணும். நான் இனிமே சாமியே கும்பிடல, நான் இவ்வளவு ப்ரே பண்றேன், அவர் எனக்கு எதுவும் கொடுக்கல. நாம என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அவர்கிட்ட டிமாண்ட் பண்றதுக்கு? What are we giving to the God to demand from him? எல்லாமே mercy. நீங்க குடிக்கிற ஒவ்வொரு வாய் தண்ணியும் mercy. நீங்க முழுங்க முடியுதுன்னா அது mercy. எத்தனை பேரும் முழுங்க முடியாம, ஐசா with my own eyes, முழுங்க முடியாம இருக்கவங்களும் நான் பார்த்திருக்கேன். தண்ணி கொடுத்து முழுங்க முடியல, குறை ஏறுது அப்படியே. அப்ப என்ன நடக்குது அங்க? Who is stopping? There is a karma beyond this, behind this is stopping. அதை விட்டுட்டு நாங்களே பாவம், எதுக்குதான் அப்படி கடவுள் கண்ணே இல்லாம இப்படி தண்டிக்கிறாரு? We are putting the blame always on God. We don't see the scene behind what is happening. இதுக்கு நடுவுல நம்ம தான் நம்பர் 1 ஆகணும். யாரா நம்பர் 1 ஆனா அவங்கள கீழே தள்ளுறது, அவங்கள கொல்றது, அவங்க பணத்தை எல்லாம் இது பண்ணிக்கிறது, அவங்கள அஃபெண்ட் பண்றது. சின்ஸ் பகவான் ஈஸியா மன்னிச்சுவாரு. சின்ஸ்ங்கிறது பாவ செயல்கள். பாவ செயல்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய புலன் திருப்திக்காக கண்ட விஷயங்கள் பண்றது, அதை ஈஸியா மன்னிச்சிருவாரு. ஆனா அபராத் ஆர் அஃபென்ஸ் டு எனிஒன், வெதர் டிவோட்டி ஆர் நான் டிவோட்டி, அஃபென்ஸ பகவான் மன்னிக்கவே மாட்டார். தட் இஸ் வை we are pulled down in bhakti. Offending someone,
அவங்கள வந்து நம்மளுடைய நேம் ஃபேம் க்ளோரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அடுத்தவங்கள கீழே இறக்கி பேசுறது, அவங்கள துச்சமா தூக்கி போடுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள பத்தி தவறா பேசுறது, அவங்கள நேம வந்து சிதைக்கிறது. This is offense. This is not sin. It is offense. Sin is எனக்கு ட்ரிங்க் பண்றது, கேம்பிளிங் பண்றது, நம்மளுடைய அந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறது சின்ஸ். பட் அபராத் இஸ் ஸ்டில் டீப். இட் இஸ் டோட்டலி நம்மளுடைய அந்த நமக்கு மர்சியில இருக்கோங்கிறது புரியாம அடுத்தவங்கள காயப்படுத்துறது. தட் இஸ் வை அபராத் இஸ் நெவர் ஃபர்கிவன் பை த லார்ட். யாருக்கு நம்ம அபராத் பண்றோமோ அவங்க கால்ல போய் விழுந்து அவங்க மன்னிச்சா மட்டும்தான் பகவான் ஏத்துக்கிறாரு. அபராதுக்கு ஒரே சொல்யூஷன் மன்னிப்பு, ஃபர்கிவிங், ஆஸ்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ். போய் கால்லயே விழுந்து மன்னிச்சிருங்க, தெரியாம உங்களை தவறா பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க. நம்ம யாரு நேத்து ரொம்ப ரொம்ப அழகா ஐ ஜஸ்ட் ரேண்டமா ஒரு லெக்சர் பார்க்கும்போது ராதேஷாம் பிரபு அவரது முன்ன நான் கேட்பேன். randomly just few minutes I heard very beautifully he was telling ஏன் காலையில ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல. he was telling this. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ரஜோ தமோ குணங்களிலும் மாயில இருக்கும் நாத்திகன திட்டங்கள் அனைத்தும் தோல்வி அடையும். he was addressing this. ஏன் நம்மளால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல? ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பேஷனேட் குணம் தான் நம்மள தடுக்குது ஜெபத்தை. நம்ம வந்து ஜென்ரலி இவங்க வந்து அதாவது ஈவன் பக்திக்குள்ள வந்தாலும் நான் நல்ல கீர்த்தனியாவா இருந்தா என்னை விட ஒரு கீர்த்தனியா வந்தா ஒரு பயம். நான் நல்ல ப்ரீச்சரா இருந்தா என்னை விட ஒரு ப்ரீச்சர் வந்தா பயம். நான் நல்ல குக்கா இருந்தா என்னை விட ஒரு குக் வந்தா ஒரு பயம். அதை வச்சு நம்ம வந்து நாம அவங்கள விட அவங்களோட என் திறமையை காமிக்கிறேன்னு சொல்லி நம்ம பேஷனேட்டா பிஹேவ் பண்றது பக்திக்குள்ளேயும். அதனாலதான் நம்மளால சாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம உணரணும் ஒருத்தர் அப்படி இருக்காங்க அப்படின்னா அது பகவானுடைய சாங்ஷன். அதை நான் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரு, அதை அட்ரஸ் பண்றதுக்கு நான் யாரு? எனக்கு எப்படி மர்சி கொடுத்திருக்காரோ அது மாதிரி இன்னொருத்தருக்கு மர்சி கொடுத்திருக்காரு. Why don't we understand that? Why should we want to prove ourselves in front of them? ரொம்ப அழகா சொன்னார். அதை விட்டா சாண்டிங் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொன்னார். so many things. ஒருத்தருக்கு நம்மளை விட ஒரு டேலண்ட் இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்குன்னா அது கிருஷ்ணா கிவன் மர்சி. who are we to challenge it? அதை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணணும்? அவங்க அதுக்கு பின்னாடி எத்தனை ஒர்க் பண்ணிருக்காங்க நமக்கு எப்படி தெரியும்? எப்படி ஒரு பாவ காரியம் பண்ணி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போனா பின்னாடி நம்ம செஞ்ச பாவம் காரணமோ அது மாதிரி புண்ணிய காரியம் செஞ்சு நமக்கு நல்லது நடந்தா நம்ம செஞ்ச புண்ணியமும் காரணமா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப அழகா சொன்னார். அம்பானி வீட்டுல ஒரு குழந்தை ரீசெண்டா பிறந்திருக்கு பேரன். அவன் கண்ணை முழிச்ச உடனே அவன் பில்லியனர். எப்படி? அவன் ஒண்ணுமே பண்ணல, இப்பதான் வந்து பிறந்து கண்ணை முழிச்சான், அவன் பேர்ல இன்னைக்கு பில்லியன் சொத்து இருக்கு. How is it happening? He was asking and I was really thinking, ஆமா இல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது ஏதாவது போய் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சுட்டு வந்துச்சா பிறக்கும்போது? It was just born as his grandson, that's it. பிறந்த உடனே பில்லியன். இதே ஒரு ஏழை குடும்பத்துல குழந்தை பிறக்குது, அதுக்கு பிறந்தனே ஒண்ணுமே இல்ல. இது எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும்? ஜஸ்டிஸ் எப்படி இப்படி இருக்கலாம்? கம்யூனிசம் cannot succeed unless it becomes spiritual communism. சும்மா கம்யூனிசம் ஒர்க் ஆகாது. ஏழை பணக்காரன் இருக்கதான் செய்வான், ஏன்னா அவன் கர்ம வினைப்படி அவன் இப்படி இருக்கான். அதை நம்ம மாத்த முடியாது. இது புரியறது கிடையாது, பொலிட்டிஷியன்ஸ்க்கு புரியறது கிடையாது, சயின்டிஸ்டுக்கு புரியறது கிடையாது. பகவானுடைய லாஸ மாத்தி கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம். Why don't we live in harmony with God? அதான் வர்ணாசிரம தர்மா. Just living in harmony with God. எவ்வளவு ப்ராப்ளம் இல்லாம போயிரு, இவ்வளவு வியாதிகள்லாம் வரவே வராது. Just because we are bypassing. See, இந்த இண்டஸ்ட்ரியேஷன் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கெமிக்கல்ஸ் தண்ணியில கலந்து இவ்வளவு கேன்சர்ஸ் வருது. குடிக்கிற தண்ணியில கெமிக்கலா கலந்துனா என்ன பண்ண முடியும்?
சோ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா நம்மளேதான் பண்ணிக்கிறோம். we are bypassing God's law. அதுதான் இங்க சொல்ல வர பிரபுபாத். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷன் திட்டத்தை அவனால் அறியவும் முடியாது. பௌதிக நிலையிலிருந்து பார்த்தால் ஹிரண்யகசிபுவும் ராவணன் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் தான். இருப்பினும் அவர்கள் திட்டங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. பகவானுடைய திட்டத்துக்கு எதிராக நாம திட்டம் தீட்டுனா பார்த்தா அது செயல்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது தூள் ஆயிரும். இட் வில் ஜஸ்ட் பிளாஸ்ட். யாராலையும் வின் பண்ண முடியாது. பகவானுடைய திட்டத்தை யாராலையும் முறியடிக்க முடியாது. சோ ஒரே வழி சரண்டர் தான். வேற என்ன இருக்கு? அவர்தான் எல்லாமே. அவருக்கு டைஜஷன் கூட அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. அவரை பகைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அவரை மறந்து வாழ்ந்து நம்ம என்ன வாழ்க்கை அது? அவர் இல்லாத வாழ்க்கை எதுக்கு நம்ம வாழணும்? Why should we live a life without God? We should think about that. அதை விட்டுட்டு காட் கிட்ட போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, நான் உங்களை மறந்து வாழ்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்கிறோம். And he is doing that also, dear devotees. He is doing that also. பகவானே உங்களை மறந்துட்டு நான் வாழணும், எனக்கு கார் கொடுங்க, வீடு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. And he is giving that also. He is so loving and caring. He is giving that also. அதனால நல்லா நாம என்ன பண்றோம், ஏது பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு பண்ணணும், உணர்ந்து பண்ணணும். We should know what we are doing. Otherwise, we will land in trouble. அதுதான் இங்க சொல்றாங்க. ரஜோ தமோ குணங்களிலும் மாயில் இருக்கும் நாத்தின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வி அடையும். சோ நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், நாம யாருக்கும் போட்டி கிடையாது. பகவான் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அதுக்கான ஃபெசிலிட்டி பகவான் கொடுத்திருக்காரு. அந்த ஃபெசிலிட்டிய வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உணர்ந்து அவர்கிட்ட சரணடைய யூஸ் பண்ணுமே ஒழிய பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரையுமே போட்டியா நினைக்க கூடாது. This is our passionate guna. We always want to prove that I am better than a person. There is nothing like that in God's law. அவர் தானே சாங்ஷன் பண்றாரு. உங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கு, அடுத்து கொடுக்கும்போது வலிக்குது. What is happening material world? எனக்கு கோடியில பணம் வந்தா நல்லா இருக்கு, அடுத்தவனுக்கு வந்தா எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் எரியுது, வலிக்குது. ஏன் அது நடக்கணும்? உனக்கு இண்டிவிஜுவல் சாங்ஷன் ஆயிருக்கு, அவனுக்கு ஆயிருக்கு. லெட் ஹிம் லிவ் ஹிஸ் லைஃப். நம்ம ஏன் அடுத்தவங்களை அஃபெண்ட் பண்ணணும்? எதுக்கு அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why should we comment on others? நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டாரு, நீ வாழ்க்கையை வாழுன்னு கொடுத்திருக்காரு. நாம ஏன் அடுத்தவங்களை அது உள்ள கொண்டு? Why do we want to dominate others? Why should we dominate others? Why should we want to prove ourselves? யாருக்கு ப்ரூவ் பண்றோம்? நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம ப்ரூவ் பண்றவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க, நாமளும் செத்து போயிடுறோம். என்ன நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொடுத்திருக்கிற வசதி வச்சு இதெல்லாம் யாரு கொடுத்தாருன்னு அவரை நோக்கி போறது புத்திசாலித்தனம். அவரை பத்தி படிக்கிறது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி இரு, இவங்கள மாதிரி இரு, அப்படி ப்ரூவ் பண்ணு, இப்படி ப்ரூவ் பண்ணு. யூ நீட் நாட் ப்ரூவ் அதர்ஸ், யூ கேன் ப்ரூவ் இட் டு யுவர்செல்ஃப். ஓகே, என்னால முடியுது, நான் பண்றேன். தட் இஸ் ஓகே. Why do you want to do something better than others? And 2 days back, my friend, a classmate, he is a surgeon in some other place. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது he was telling, கவிதா, நம்ம எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் டாப்ல வரணும். He was telling me this. I didn't say anything because நம்ம எது சொன்னாலும் அவர் அந்த மூட்ல இருக்கும்போது நம்ம சொன்னா கேட்க முடியாது. I was just deviating the topic. He was telling me, நம்ம கீழே எங்கேயோ மறைஞ்சல இருக்கக்கூடிய எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் நம்ம டாப்ல வரணும். This is passionate. பக்கா ரஜோகுணா. என்னத்த டாப்ல பண்ண முடியும்? He is a leading surgeon. அவர் தலைகீழ உள்ள இருக்கிற ஆர்பிட்ட புரட்டி போடுறாரு. Very good. Hats off. But what is the talent? Where is it coming from? Krishna stops it. Can we get up from our bed tomorrow morning? No. So ரஜோகுணம் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துல நம்மள ப்ரூவ் பண்றது. This will not apply in பக்தி. பக்திக்குள்ள எதுக்கு வந்திருக்கிறோம்னா, ஐயோ பகவானே, நீங்க தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறீங்க,
just to surrender. I surrender myself. Please accept my obeisance. இதுக்கு மேல பக்தியில வேற பேச்சே கிடையாது. இது கொடு, அது கொடு. He knows what to give. He knows what to give. Om Tat Sat. Any doubts, comments, or reflections we can share. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தன்வத் சொல்லுங்க மாதாஜி. மேடம். வண்டர்ஃபுல் செஷன் மாதாஜி. இன்னைக்கு நீங்க சொல்ற உண்மையெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா 2 விஷயம், ப்ரைடு, என்வியஸ்னஸ் ரெண்டுமே இருக்காது மாதாஜி. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பெருமையும் பட மாட்டோம், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து பொறாமையும் பட மாட்டோம். கடவுள் கொடுத்த மர்சி தான் எல்லாமே. எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கும் சரி, எனக்கு கிடைக்காததுக்கும் சரி, மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பகவானோட மர்சி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா, அது தெரிஞ்சா மட்டும் இப்ப இன்ஃபர்மேஷனா மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க அதை உள்ள கொண்டு போய் இன்டர்னலைஸ் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வராது மாதாஜி. அது பகவத்கீதை இல்லைன்னா என்ன, பகவத்கீதை ஓபன் பண்ணலைன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது மாதாஜி, ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. எனக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே நான் ஏதோ ஐ டிசர்வ் இட், அதனால எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா ஏன் என்ன கிடைக்கல, நீங்க சொல்ற அந்த பாயிண்ட், கடவுளை கேள்வி கேட்கறது, அது எப்படி எனக்கு இது இல்லாம போலாம் அப்படின்றே வாழ்க்கை ஓடி இருக்கும் மாதாஜி. நிம்மதி இருக்காது. சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதின்றது துளி கூட இருந்திருக்காது மாதாஜி. But we are not இது applying it practically. இது தியரி காலையில ஆமா ஒரு மணி நேரம் கேக்குறோம். ஆமா மாதாஜி, Practically அதுதான் apply சொன்னேன். பண்ணோம்னா ஜெபம் பண்ணியே ஆகணும். Only through chanting it happens. Do chanting. எஸ் மாதாஜி, எஸ் Internalize it. மாதாஜி, எஸ் Yes. மாதாஜி, எஸ் Hare மாதாஜி. Krishna. பியூட்டிஃபுல் செஷன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தன்வத் மாதாஜி. Yeah. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. இந்த வைஷ்ணவ அபுரத் நேத்து அந்த சைத்தன்ய சரிதாமத ரீடிங் அப்போ இதேதான் மாதாஜி நீங்க என்னன்னா சச்சி மாதா வந்து விஸ்வரூபன் அவங்களோட பையன், பெரிய பையன் வந்து சன்னியாசி ஆனதுக்கு வந்து அத்வைதாச்சாரிய காரணம்னு நினைச்சிருவாங்களா. அதுக்கு வந்து மகாபிரபு வந்து அவ்வளவு கோவப்பட்டு அவங்கள்ட்ட உடனே வந்து சாரி கேளுன்னு சொல்லி சச்சி மாதா வந்து அவங்கள்ட்ட அத்வைதாச்சாரியர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பதான் உனக்கு பகவத் பிரேம வரும், இல்லைன்னா உனக்கு வராது அப்படின்னு Yeah. சொல்லிடுவாரு அப்படின்னு பார்த்தா மாதாஜி. என்னன்னா என்ன என்ன புரியுதுன்னா, நாம சப்போஸ் நம்ம ஏதாவது வைஷ்ணவ அபராத் பண்ணா பகவான்கிட்ட வேணா கூட அது நடக்காது, சம்பந்தப்பட்ட அந்த Yes. பக்தர்கிட்ட போய் காலில் விழுகணும் That is அப்படிங்கறத வந்து from the beginning. That is the எஸ் மாதாஜி, எஸ் எஸ். அதுல வந்து நேத்து அது 2 இடத்துல அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் அந்த மாதிரி வந்துச்சு. சோ Yeah. டுடே நீங்க அதை அட்ரஸ் பண்ணதுனால நான் திருப்பி நான் சொன்னேன். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Shall we wind up? Hare Krishna. Hare Bol.